ரத்னா இங்க வா. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு நம்ம பெரியப்பா இன்னும் வரலையாங்க? இல்லடா, செத்து போயிட்டார். ஐயோ, காமேஷ் செத்து போயிட்டாரா? வெளில போய் பந்தல் போடு. ஐயோ, பெரியப்பா செத்து போயிட்டாரா? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? பெரியப்பா, பெரியம்மா, ஐயோ. அப்ப ஏன் நிலைமை என்ன? அடேங்கப்பா, எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. பணம், கோல்டு, டைமண்ட்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. ஒன்றும் புரியல. எங்க போய் தேடுறது? இந்த ரூம்ல இருக்குமோ? தேடி பார்க்கலாம். இது பாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ்ஸால தான் எனக்கு மேல பைத்தியம் பிடிச்சது. ஆக்சுவலா வேற ஒருத்தருக்கு காமிச்சேன், உனக்கு வந்துருச்சு. பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு? அது இல்ல ரத்னா, ஆனா ரத்னா விடு, ரத்னா விடு, ரத்னா விடுன்னு சொல்றேன்ல. ரத்னா, எப்பா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரதுல சாமி. எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கிறாங்க. அன்னைக்கு நீ எங்ககிட்ட என்ன சொன்ன? காமேஸ்வரன் சார் பொண்டாட்டி ஊருக்கு போறாங்க, நாங்க கோவாக்கு போறோம், அவனை எப்படியாவது உன் வலையில விளைவிச்சு இந்த வீட்டை உன் பேர்ல மாத்திக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். போயிட்டு வந்தியா? எங்க போன? நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காமேஷ் எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டான். அட்லீஸ்ட் போன் ஆச்சு பண்ணியா? ஸ்விட்ச் ஆஃப். அப்பா, டிவி சீரியல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. 6 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க. நீ இங்க பாரு, 2 நாள்ல திரும்ப வருவேன். ஒண்ணு இந்த வீட்டோட பேப்பர் கொடுத்துரு, இல்ல என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை கொடுத்துரு. புரிஞ்சுதா? 2 நாள் தான் டைம். எல்லாம் என் தலை எழுத்து. இவ்வளவு நம்பினா வேலைக்கு ஆகாது. உடம்புக்கு நாய் இப்ப பேசிட்டு போது பாரு. எல்லாத்தையும் கேட்டியா? கண்ணை மூடிக்கிட்டு மொத்தத்தையும் கேட்டுட்டேன். யாருக்கு சொல்லுவேன்? 2 பேருக்கு சொல்லுவேன். 2 பேருக்கா? இத கேக்குறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும். யார்கிட்டயும் சொல்லாத. உனக்காக என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னத்த பெருசா அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? எஸ். இந்த வீட்ல உனக்கு தெரியாத இன்னும் ஒரு மேட்டர் இருக்குது. மேட்டரா? எஸ், சொல்றேன் கேளு. புரிஞ்சதுல? இதுதான் மேட்ரு. என் கூட கை கோர்த்தேன்னு வச்சுக்கோ, 50-50. சரி, எனக்கு ஓகே. ஆமா, காமேஷ் எங்க? சீக்ரெட் சொல்லக்கூடாது. யாரா இவங்களா? யாருன்னா தெரியல குரு. யாரா இருந்தா நமக்கு என்ன விட்டு தள்ளு. நாம அம்மாவை கும்பிட்டு போலான்னு வந்தோம். அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாத்துட்டு போலாம். வா. அம்மா தனலட்சுமி, அம்மா தனலட்சுமி, தனலட்சுமி தாயே. இவர் யார் கட்டி வச்சிருக்காருன்னு பாப்போம். குருவே, உனக்கு தெரியாது. அப்புறம் என்னத்துக்குடா நம்ம எந்த வேலைக்காக வந்தோம்? அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு இவன் என்கிறத கேட்டு இவன் மேல பாஞ்சிட்டானா தனலட்சுமி நான் மதிப்பாளா? வாடா உட்காரு. ஓ இருடா, சும்மா இப்படி இப்படி பண்ணாத. ஜெய் எடுறா. இவ சொன்னது உண்மைதானா? காமேஷ கேட்டா இங்க இல்லைன்னு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. ஆனா இவன் எங்கேயுமே கண்ணில் படவே இல்லையே. அவன் மட்டும் கிடைக்கட்டும், உனக்கு வச்சிருக்கண்டி நாட்டு வெடிகுண்டு. நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓம் லட்சுமி தாயே நமக, ஓம் தங்கச்சி தாயே நமக, பெரியம்மா தாயே நமக, பூமி தாயே நமக, அவங்க தங்கச்சி தாய்க்கும் நமக. ஓம் லட்சுமி தாயே நமக. டேய், அதை போட்டு வச்சுக்கோ. அம்மாவை கையெடுத்து கும்பிடு. அம்மாவை நல்லா வேண்டிக்கோ. டேய், சொல்றது சார், இல்ல அம்மா கோவம் வரும். டேய், நீ கும்பிடுறா. அம்மா தனலட்சுமி தாயே எங்களை மன்னிச்சிருமா. டேய், அம்மாவை கையெடுத்து கும்பிடு. லட்சமா கிடைக்கும். கையெடுத்து மரியாதையா கும்பிடு. 6 தங்கப்பானைக்கும் 6 கட்டு கட்டியாச்சு. நின்னுருச்சு, முடிச்சு போட்டாச்சு. வர வேண்டியதுதான். என்ன சொன்னீங்க குருவே? இப்ப தடைப்பட்டிருக்கு. நாளைக்கு வந்துடும். நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடலாம். வா. ஆமா அப்பா. டேய், அப்படிலாம் பண்ணக்கூடாது. கிட்டக்க வராத, தள்ளி போ.
ஆண்டி ஆண்டி டீசெண்டா உட்காரணும். ஓகே, இவனை கட்டி போட்டிருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிக்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையை சின்ன பண்ணாம ஆக்கிடுவான் இவன். ஏய் தள்ளிப்போ, தள்ளி போயிரு. என்ன இவனை மாதிரி நானும் பண்றேன். டே நீ வாடா, நாளைக்கு இதே டைம் வரணும். ஓகேவா? டோரை மூட. ஓ அம்மா, அந்த நாதாரி உன்னை இங்க கட்டி போட்டிருக்காளா? என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு உன்னை இங்க மறைச்சு வச்சிருக்காளா? நீ சரியான கில்லாடி தாண்டி. இன்னொரு செட்டப்ப அந்த சுப்பாராவ் ஆளுங்க வந்து இவ்வளவு இங்க தள்ளி விட்டு போயிட்டாங்க. இது செட்டப் இல்ல, போனோம். ஆமா, சங்கு ஊதிட்டானுங்க. எதுக்கு சாவடிச்சாங்க? எதுக்கு கொண்டானுங்கன்னு எனக்கு என்ன தெரியும். பாபா அதையும் கூட்டு வாய. நீ வாய மூடிட்டு இருக்கியா? வா. வாய மூடினதால செத்துட்டாவே. ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்தா காமேஷ் வர வரைக்கும் கிளம்ப மாட்டாங்க போல இருக்கே. அதெல்லாம் சரி, காமேஷ் எப்படி வருவாரு? அந்த பயில்வான் தான் விட மாட்டானே. ஆனா இவங்க இப்படி இருந்தாங்கன்னா நம்ம வேலை என்ன ஆகுறது? சொல்றேன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டோம்னா அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. சண்டை எப்படி மூட்டி விடுறது? எப்படி சண்டை மூட்டி விடுறதுன்னு என்னையே கேக்குறியா? அந்த விஷயத்துல தான் நீ தில்லாலங்கடியாச்சே. என்ன ரொம்ப புகழாதீங்க, வெக்கமா இருக்கு. உனக்கு புகழ்ற மாதிரி இருக்கா? விளங்குன மாதிரி தான். என்னது இது? உப்மா? நான் உன்னை தோசை தானே சுட்டு வைக்க சொன்னேன். தம்பி தான் அதை வேணான்னு சொன்னாருமா. நான் தான் உப்புமா பண்ண சொன்னேன். பிடிக்காதா? ஏன் பேச்சையும் ஏன் விருப்பத்தையும் நீ எப்பவும் கேட்கவே மாட்டல. நீ எப்பவும் இப்படிதான். உன் விருப்பத்தை ஏன் மேல திணிக்க பாக்குற? I just hate you. ரத்னா, ரத்னா இங்க பாருமா. ரத்னா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா தம்பி? உப்மாக்கு இவ்ளோ சீன் போடுறானா, அப்புறம் பேச்சுக்கு பேச்சு பேசி அப்புறம் உங்க வாழ்க்கைய எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இவ கொஞ்சம் ஓவரா தான் பேசுவா போல இருக்கு. அப்படி நீங்க என்ன கேட்டீங்க? சிம்பிளா ஒரு பெசரட் கேட்டீங்க, அதுக்கு இவ்ளோ பெரிய பேச்சு பேசணுமா? இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க ஃபேவரட் பெசரட்டை ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. ஏய், நான் இட்லி தின்றனோ உப்பா தின்றனோ அது ஏன் இஷ்டம். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ஓகே? இப்பவே பத்த வச்சுட்டேன், எப்படியும் புகையதான் போகுது. எதுக்கு எங்க நிறுத்திட்ட? இறங்கு, சொல்றேன். இங்க பெசரட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நானும் மாமாவும் இங்க தான் வருவோம். இவரு பேர் நல்ல தம்பி அண்ணா. என்ன தம்பி, நல்லா இருக்குது? நல்லா இருக்கு நல்ல தம்பி. வாங்க உட்காருங்க தம்பி. என்ன தம்பி, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லையே? கல்யாணமானா? என்ன நல்ல தம்பினா, பொண்ணே கம்மன் இருக்கு, நீ என்ன நடுவுல ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க? போய் பெசரட்டு போடு போ. சரி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆமாமா, சூடா ரெண்டு ஸ்பெஷல் பெசரட்டே. தான என்ன ஊனா என்ன? அதை விடு, அது ஒரு லாங்குவேஜ்மா. இப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்குல்ல, SAP, C++, அந்த மாதிரி தான் இதுவும். அதான் என்னன்னு கேக்குறேன்.